அண்மை செய்தி திருச்சியில் ரயில் விபத்து ஏற்பட்டால் மீட்புப் பணிகளை துரிதமாக மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விபத்து ஏற்பட்டது போல தண்டவாளத்தில் ரயில் கவிழ்த்து வைக்கப்பட்டு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ். இந்த பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க விவரம்? கார்த்திக், அந்த முதல் காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிப்பார். அதாவது விபத்து ஏற்பட்டால் எப்படி ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து அது ஒன்றோடு ஒன்று மோதி ஏறி நிற்கும் என்பதை நேரடியாக அவர்கள் அந்த காட்சிப்படுத்தி இருக்காங்க. இது பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தான் முழுவதுமாக. அதாவது அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது என்னென்ன மாதிரியான முக்கியமான அம்சங்கள் கடைபிடிக்க வேண்டுமோ அவை அனைத்துமே கடைபிடிக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கே உள்ள ரயில்வே பாதுகாப்பு படையினர், மீட்பு படையினர், அதே போல் ரயில்வே அதிகாரிகள் அனைவருமே இங்க வந்திருக்காங்க. ஒரு ரயில் பெட்டியோடு இன்னொரு ரயில் பெட்டி ஏறி நிற்கக்கூடிய இந்த காட்சி பிரம்மாண்டமாக அவர்கள் கிரைனை வைத்து அமைத்திருக்காங்க. இந்த ரயில்வே குட்ஷெட் பாலம் அருகே இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு மட்டுமில்லாமல் இது விபத்து ஏற்பட்டால் என்ன நடைபெற வேண்டும், முதலில் யார் யாரெல்லாம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்ப தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி ரயில்வே நிர்வாகத்தினர் மருத்துவ சிகிச்சைக்காக அந்த காயமடைந்த பயணிகள் மற்றவர்களை மருத்துவ சிகிச்சை கொண்டு செல்வதற்காக அதற்கான உபகரணங்களையும் வைத்திருக்காங்க. அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஆலோசனை நடத்தி வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கு. அதை விட மிக முக்கியமாக இங்கே செய்தி ஒளிபரப்பக்கூடிய அந்த நேரலை வாகனமும் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. அவ்வளவும் தத்துரூபமாக அவர்கள் ஒவ்வொரு காட்சிகளையும் இங்கே நேரடியாக படம் எடுப்பது போல அவங்க அந்த நிஜ காட்சியை காட்சிப்படுத்தி அவர்கள் இங்கே வைத்திருக்காங்க. உடனடியாக அனைத்து துறை அதாவது ரயில்வே துறையில் உள்ள கோட்ட மேலாளரிலிருந்து அனைத்து துறை அதிகாரிகளும் முகாமிட்டு இந்த பணிகளை எப்படி மேற்பார்வை செய்வது, உடனடியாக ரயில் பெட்டியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி மீண்டும் ரயில் போக்குவரத்தை எப்படி இயக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் இதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு விபத்து நடந்தால் ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகள் பத்திரிகையாளரும் மற்றவர்களிடம் அது தொடர்பாக எதுவும் தகவல் கொடுக்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தளவு இது அவர்களுக்கு ஒரு துக்கமான நிகழ்வு என குறிப்பிடுவாங்க விபத்துல. அதே போல் அனைத்து நிகழ்வுகளும் இங்கே ஒரிஜினலாக, அதாவது மிகவும் அந்த என்ன விபத்து நடந்தால் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை அனைத்தையுமே இங்க காட்சிப்படுத்தி அந்த பாதுகாப்பு ஒத்திகையை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. கார்த்திகா, சார்லஸ், இது மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. ஒரு ரயில் பெட்டியின் மேல இன்னொரு ரயில் பெட்டி ஏறி நிற்பது போன்ற ஒரு காட்சியை நம்மால அங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இத வேற என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? கார்த்திகை, மீண்டும் காட்சிகளை பார்க்கலாம். இங்கே 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கு. ரயில்வே பாதுகாப்பு படையினர் உதவி மையம் அமைத்திருக்காங்க. உடனடியாக காயமடைந்தவர்கள் மற்றும் யார் யாருக்கெல்லாம் உயர் சிகிச்சைக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் அனைவருமே இப்போ அவர்கள் பாதுகாப்பு கூட நம்ம ரயில்வே பாதுகாப்பினரிடம் கேட்கலாம். என்ன மாதிரியான சூழ்நிலை இது, இப்ப ஏன் இவ்வளவு ஒரு தத்துரூபமாக இதை நீங்க செஞ்சிருக்கீங்க, இப்படி நிகழ்த்துவது என்ன காரணம்? இல்ல என்ன இப்ப இந்த பாதுகாப்பு ஒத்திகை இவ்வளவு தத்ரூபமா பண்ணிருக்கு, என்ன காரணம்? எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப தடுக்கிறதுக்கான முன்னேற்பாடு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அது இப்ப இது அதாவது இப்ப நீங்க உதவி மையம் அமைச்சிருக்கீங்க, ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருக்கு, இதெல்லாம் முன்னேற்பாக நீங்களே ஒத்திகை நிகழ்வு உங்களுக்குள்ளே நடத்தி கொண்டதா? இது எப்பயுமே பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். அது இதுவரை ஒரு ரயில் பெட்டியை இன்னொரு ரயில் பெட்டியோடு மோதி ஏறி நிற்பது, அதாவது விபத்து ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு என்ன இப்ப விபத்துகள் அடிக்கடி வட மாநிலங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்வு நடத்துவதற்கு எதற்கும் இதுக்கு எதுவும் ஒரு முன்மாதிரி எதற்காக இதை நடத்துகிறோம்? எதிர்காலத்தில் இது மாதிரி நடந்தாங்க சீக்கிரம் தப்பிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான அதாவது விபத்து ஏற்பட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க? உள்ள பொருட்கள் வெளில போகாமல் வெளியார்கள் பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் காப்பாற்றுறது ரெடி பண்ணுறோம். மிக முக்கியமாக கார்த்திகா, அதாவது எப்பொழுதுமே ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகள் இது போன்ற தகவலை தெரிவிப்பாங்க. ரயில்வே அதிகாரிகள் விபத்து ஏற்பட்டால் அந்த இடத்தில் அவர்கள் எப்பொழுதுமே பத்திரிகையாளரிடம் நேரடியாக எந்த தகவலையும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த மீட்பு பணி தான் அவர்களுக்கு மிக முக்கிய பிரதானமாக இருக்கும். நீங்கள் கூட இந்த காட்சியை பார்க்கும் பொழுது நேரடியாக 2 பெட்டிகள் அதில் மோதிக்கொண்டு ஒன்றோடு ஒன்று மேலே ஏறி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரடியாக அவர்கள் பாதுகாப்புக்காக வடிவமைத்திருக்காங்க. நீங்கள் இப்ப பார்க்கலாம், அதாவது விபத்து ஏற்பட்டால் விபத்தில் மரணம் அடைந்தவர்களை எப்படி நாம் அடையாளப்படுத்த வேண்டும், அதற்காகவும் அந்த ஒத்திகை என்பது இங்கே அதற்காக உருவாக்கப்பட்டு அவர்கள் பெயர் அனைத்தும் குறிப்பிடப்பட்டு அவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது குட்ஷெட் பாலத்தில் அருகே நடைபெறுவதால் முக்கியமான இந்த குட்ஷெட் பாலம், அதாவது தபால் நிலையம், தலைமை தபால் நிலையத்தில்
இருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் செல்லக்கூடிய அந்த பாலத்தின் மேலே உள்ள பகுதியில் பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து கூடி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இது ஏதோ விபத்து ஏற்பட்டு விட்டது, இங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருக்கிறது, காவல்துறை ஏராளமானோர் இருக்காங்க என்று அவர்கள் வந்து புரிந்து கொண்டு ஏராளமானோர் கூடி வராங்க. அதனை மாநகர காவல்துறை அதிகாரிகள் வந்து இப்ப தற்பொழுது அந்த கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களை அங்கிருந்து வந்து கலந்து செல்லுமாறு தெரிவித்திருக்காங்க. ஆனால் அவர்கள் இது விபத்து ஒரிஜினலாக, அதாவது உண்மையாகவே நடந்துவிட்டது என்றுதான் அவர்கள் தொடர்ந்து கூடி வராங்க. கார்த்திகா, சார்லஸ், நீங்க சொன்னது போலவே உண்மையாகவே ஒரு விபத்து நிகழ்ந்ததை போன்ற ஒரு செட்டை வடிவமைச்சு இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடந்தா மக்களை எப்படி மீட்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்.